எல்லாம் விஷயம் இருக்கு. ஏன்னா நிறைய பேரு நல்லா பாரு உன் மாமாவை, இந்த பக்கம் வந்து பாரு, நீ பாக்குறது இதுலயும் தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு மேரேஜ் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. போயிட்டாக்கா வீட்டுல நல்லா இருக்காங்களா அப்படின்ட்டு மேரேஜ் ஆயிட்டு விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. வருஷத்துல ஒரு ட்ரிப்பு தான் வருவாங்க, ஒரு 2 மாசம் லீவு. அந்த 2 மாசம் வர்றதுக்காக அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக காத்திருக்கணும். 10 மாதம் காத்திருந்தா தான் 2 மாதத்துக்கு லீவ்லேயே வருவாங்க. அப்போ அந்த 10 மாதமும் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் சந்திப்பாங்க. இப்போ நான்லாம் எங்கள் அம்மா வீட்டிலே இருந்தேன். எனக்குங்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது என் பொண்ணு 5 வயசு ஆகிற வரைக்கும் நான் அம்மா வீட்டிலே இருந்துட்டேன். அதனால எனக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் வந்தது, கவலைகள் இதெல்லாமே வந்தது. ஆனால் எனக்கு வந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பெரிய விஷயங்களே கிடையாது. ஆனால் மிலிட்ரிக்காரவங்க ஒய்ஃபுங்க நிறைய பேர் நிறைய கஷ்டப்படுறாங்க. அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்களே அங்கேயே சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டோன்னா, மேரேஜ் பண்ண உடனே அந்த 2 மாதம் லீவு தான். 1 மாதம் பொண்ணு பார்க்குறதுக்கு, நிச்சயம் பண்ணுறதுக்கு, அதுக்கு இதுக்குன்னு போயிடும். அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணுவாங்க. மேரேஜ் பண்ணி ஒரு 10 நாள் 20 நாள் தான் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். உடனே அம்மா வீட்டில் விட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அம்மா வீடு இல்லை, மாமியார் வீடு. அதாவது அந்த ஹஸ்பண்டோட வீட்டில் பொண்ணை விட்டுட்டு கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்பி போயிடுவாங்க. புது இடம், அந்த பொண்ணுங்களுக்கு ஒன்றும் தெரியாது. சில பேர் வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போவாங்க, சில பேர் மாமியார் வீட்டில் இருந்து தான் ஆகணும். அப்படி இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா மாமியாருங்களுமே எப்படி பார்த்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஒவ்வொரு வீட்டு கதைகளையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இதில் ஒரு பொண்ணோட கதை சொல்லணும்னா, அவங்க வீட்டுக்காரர் விட்டுட்டு போயாச்சு. அந்த பொண்ணுக்கு நாத்தனாரும் இருக்காங்க. மாமியார், நாத்தனார், மாமனார் எல்லாருமே இருக்காங்க. அவங்க வந்துட்டு நாத்தனாரை வந்துட்டு ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்களாம். அவங்க வீட்டில் கோழியெல்லாம் இருக்குமா, கோழியெல்லாம் இருக்கும், கோழி முட்டையெல்லாம் விடுவோம். ஆனால் அது வந்துட்டு நாத்தனாருக்கு தான் வேக வச்சு கொடுத்தாலும் அவங்க தான் சாப்பிட்ணும். ஆனால் இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். ஆனால் சமைக்கிறது செய்கிறது எல்லாம் இந்த பொண்ணு தான் எல்லாம் செய்யணும். அப்படி செய்யும்போது ஆனால் வெளியில் வச்சு தான் சமைப்பாங்களாம். பக்கத்தில் வெளியில் வச்சு சமைக்கிறது, வில்லேஜ் தானே. அது மட்டும் இல்லை, ஆர்மிக்காரங்கும் போது அந்தளவுக்கு வசதியானவங்களும் இருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சம்பளம் மட்டும்தானே, கிம்பளம் கிடையாது. அதனால அவங்க பெரிய ஒரு லெவல்லலாம் வர முடியாது. பரம்பரையாக வசதியானவங்க மட்டும்தான் நல்ல வசதியாக இருக்க முடியுமே தவிர, அப்போல்லாம் இப்போ வந்துட்டு சம்பளமே அதிகம். எங்கள் வீட்டுக்காரெல்லாம் போகும்போது 500 ரூபா தான் மாதம் சம்பளமே. ஏன்னா அந்த டைமில் மாதம் சம்பளமே 500 ரூபா. எனக்கு பல வருஷமாகவே அவர் 500 ரூபா தான் கொடுத்துக்கிட்டே இருந்தார் குடும்பம் நடத்துறதுக்கே. அதனால அந்த டைம் சம்பளமும் கம்மிங்கிறதுனால வசதிகள் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் எல்லாருக்கும். அப்படி அப்போ